கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மருத்துவர்கள் பணியை கான்ட்ராக்டா மாத்துறாங்க. அதனால கட்டாய இந்த கான்ட்ராக்ட் மருத்துவ முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் திமுக, அதிமுக அதுக்கு சளைத்தது அல்ல தாவேக்கா. அவங்க வேட்டி சட்டை போட்டு கொள்ளடிச்சா நான் கோட்டு போட்டு கொள்ளடிக்கிறேன் அப்படி என்பது போல இன்னைக்கு தூய சக்தி விஜய் எப்படிலாம் புரோக்கர் மூலயமா தனக்கான அதிகாரத்தை இல்ல தனக்கான ஊதியத்தை கமிஷனை வாங்கிக்கலாம் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்துறா என்பதான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு மருத்துவமனை கட்டமைப்பு என்பது மக்களுக்கான ஆரோக்கியத்தை அவங்க அன்றாடம் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்தா உடம்ப சரி பண்ணிட்டு போகணும் அப்படி என்பதுதான். அப்ப இந்த இடம் என்பது, இந்த கட்டடம் என்பது, இந்த மருத்துவர்கள் என்பது, இந்த துறை என்பது எப்படி இருக்கணும்? அது நிரந்தரமானதா இருக்கணும், அரசு பணி சார்ந்ததா இருக்கணும். அப்பதான் மக்களுக்கான மருத்துவத்தை சரியா வழங்க முடியும். இல்ல கட்டடம் மட்டும் அப்படி இருக்கட்டும், அது அரசு மருத்துவமனை, உள்ளார இருக்கிற எல்லாமே நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்துறோம், அது அம்பானி வச்சுக்கலாம், அதானி வச்சுக்கலாம், வேற எந்த தனியார் முதலாளியும் அவங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தான் தூய சக்தி ஆட்சியினுடைய செயல்பாடு நகருது. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, இப்ப எம்எல்ஏ அமைச்சர் இருக்கீங்க, ஒரே ஒரு முறை எம்எல்ஏ ஆனாலும் உங்களுக்கு 1.5 லட்சம் மேல சம்பளம், ஏசி காரு, அதுன்னு பல்வேறு சலுகை, இதுல நீ செத்து போற வரைக்கும் போன பென்ஷன், இப்படின்னு கேடுகட்ட பல விஷயங்களை திருத்தி மக்களோட பணத்தை எப்படிலாம் கொள்ளையடிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி என்பதற்கு எம்எல்ஏவாக இருந்தால் இதெல்லாம் அனுபவிக்கலான்னு எல்லா சலுகைகளும் உருவாக்கி வச்சு அமைச்சர் முதற்கொண்டு இதுதான் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம கேள்வி என்ன, நாங்க இனிமேல கவர்மெண்ட் காரை பயன்படுத்த மாட்டோம். கவர்மெண்ட் காரை பயன்படுத்தினா கவர்மெண்ட் சார்ந்த நிகழ்ச்சிகள் போக தான் பயன்படுத்தும். மத்த அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு அல்லு சில்லு அப்படி இப்படின்னு அப்படியே 10 காரு 5 காரு இல்ல ஹாஸ்டலு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்குல இதெல்லாம் எதுவும் நான் செய்ய மாட்டோம். நாங்க இப்ப தாவக எம்எல்ஏ 107 பேரா, 107 பேருக்கு தான் அங்க ரூம், 107 பேர் தான் இருக்கலாம், அதை தாண்டி வேற யாரும் கிடையாது, அப்படியான செலவு கிடையாது. இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கா, எம்எல்ஏ ஹாஸ்டல் தான் டீ எவ்வளோ, ₹1, இல்ல மற்றபடி வடை ஸ்நாக்ஸ் பிரியாணி இதெல்லாம் எவ்வளோ விலை, ரொம்ப சீப். ஆனா வெளியில கூலி வேலை செய்யறவன் பசிச்சுதான் போய் ஒரு ₹100 ₹150 குறைவு இல்லாம பிரியாணி வாங்க முடியுமா? ஆனா இவனுங்க அயோக்கிய பேருக்கு என்ன, வெள்ளை சட்டை போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு ஏசி கார்ல இருக்கிற இந்த எம்எல்ஏ அமைச்சர் போன்ற அயோக்கிய நாய்களுக்கு ₹10 ₹20 பிரியாணி சாப்பாடு கறி மீன் எல்லாம் மக்கள் வரி பணத்துல உன்கிட்ட பொட்டி கிடக்குது. நான் எங்களோட கேள்வி என்னன்னா, நீ ₹500 சம்பளம், ₹500 பிரியாணி வாங்கி சாப்பிடு, நீ ₹1000 ஏதோ சட்டையை வாங்கி போடு, அது உன்னோட காசுல வாங்கி போடு, எனக்கு எந்த சலுகையும் வேணாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன், மக்களுக்கு என்ன அவசியம் நான் செய்யறேன். ஏன் இதெல்லாம் விட இன்னொரு ஸ்பெஷல் ஐடியா இருக்கு. இனிமேல் அமைச்சரவையோ மற்ற வேலைகளையோ எல்லாத்தையும் அதானியோ இல்ல மற்ற இல்ல அப்போல போல தனியார் மருத்துவ நிறுவனங்களோ அவங்கள்ட்ட விட்டுடா, நீ பேருக்கு வேணா வீட்டுல இருந்துங்க, அவன் ஆளை வச்சு எல்லாத்தையும் நல்லா இன்னும் சிறப்பா செய்வோம், உங்களை விட இன்னும் நல்லா செய்வோம். அப்படி விட்டுடலாமா? அமைச்சரவை விட்டுடலாமா? ஒவ்வொரு துறையும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இப்படி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுடலாமா? அப்படி விட்டுறியா? விட உனக்கு தயாரா? ஏன் அப்படி மக்களை ஏமாத்துறீங்க? மக்கள் வயிற்றுலதான் அடிக்கிறீங்க. உங்களுக்கு மத்தவங்களும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நிரந்தர பண்ணி வச்சுட்டா ஒரு டாக்டர் போஸ்டிங் என்ன 20 லட்சமா 50 லட்சமா அது காசு கொடுத்து எப்பயாவது வாங்கணும். இதே கான்ட்ராக்ட் போட்டா கான்ட்ராக்ட்காரன் உங்களுக்கு மாசம் உங்க கட்சி கமிஷன் கொடுப்பான். அதுக்காக தானே அவன் போற எலும்பு திட்டம் வாங்கிட்டீங்க தானே இந்த கான்ட்ராக்ட் மாத்துறீங்க. இப்ப போன முறையில என்ன நடந்துச்சு? ஸ்டாலின் ஆட்சியில, திமுக ஆட்சியில தூய்மை பணி செய்யறவங்க அவங்க வேலை நிறுவனம் பண்ணல அப்படின்னு போறாங்க. செவிலியர்கள் அவங்க வேலை நிறுவனம் பண்ணலன்னு போறாங்க. இதே போல ஆசிரியர்கள், பல்துறை சார்ந்த பல நபர்கள் எங்களை நிரந்தரம் பண்ணணும், எங்களுக்கான உரிமை வேணும் அப்படின்னு போறாங்க. இப்ப நீ உன்னோட ஆட்சியில என்ன நடக்குது? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா? அதே டாக்டர்கள் நீங்க தனியார் அனுமதிக்காதீங்க அப்படின்னு போராடுறாங்க. இதுல ஏதோ வித்தியாசமும் இல்ல, ஒண்ணும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி? எதுக்கு வெங்காயத்துக்கு? அதுல என்ன மாற்றம்? ஏன் இப்படி அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வீங்க? கார்பரேட் தர அந்த கமிஷனை வாங்கிக்கிட்டு அது எலக்ட்ரோல் பாண்டு, அது மூலயமா உங்களுடைய சொத்துக்களை நீங்க சுகங்களை அனுபவிக்கணும். அதுக்கு அதிகாரிகளை வச்சு எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கி போட முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அனைத்து வேலைகளும் செய்யுங்க. மக்களுடைய வயிற்றை அடிச்சு உங்களுடைய கட்சியும் உங்க சொத்தையும் வளர்த்துக்கிறது நீங்க எதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கீங்க? ஒழுங்கா மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. மக்களுடைய ஆரோக்கியமோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையோ
அதை மேலும் மேலும் தூண்டக்கூடிய வேலையை சுயசக்தி என்று சொல்லிக்கிட்டு நீங்க எந்த ஆட்சி அதிகாரத்தையும் எதுவும் செய்ய வேண்டான்னு நான் கேட்டுக்கிறோம். இல்ல அப்படின்னா நீங்க எப்படி இந்த மாதிரி புரோக்கரை வச்சு நாங்க வந்து கான்ட்ராக்டை மாத்துறோம், அதை மாத்துறோம், புரோக்கர் மூலியமா தான் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னா மக்கள் கிட்ட நேரடியா இந்த மாதிரி ஓட்டு கேட்க வந்துடாதீங்க. ஓட்டு கேட்குறது விஜய் திருச்சியோ மதுரையோ அங்கேயோ இங்கேயோ எல்லா இடத்துக்கும் வந்தாருல, ஓட்டு கேட்கறது மட்டும் மக்களை சந்திப்பீங்க. ஆனா கான்ட்ராக்ட் மாற்றத்துக்கு மக்களை கேட்க மாட்டீங்க, மக்களுடைய கருத்தை என்னன்னு மதிக்க மாட்டீங்க. அதே போல புரோக்கர் மூலியமா நீ ஓட்டுக்கு அவங்க தயாரா, தாவேக்கா இதை செய்யுமா அப்படின்னு மக்கள் நம்ம தான் கேள்வி கேட்கணும். அப்படி வந்தா தாவேக்கார மூஞ்சில ஒரே மொத்தம் முத்தணும்.